திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God manifested in the flesh. இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் கேட்டது அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு. இப்போ தான் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அநேகர் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து இந்த தொடர் முழுவதையும் கேளுங்க. உங்களுக்குள்ளே மன தெளிவு உண்டாகும். மதத்தின் பிடிகளிலிருந்து விடுபட்டு மார்க்கத்துக்கு நம்மை பொருத்தி கொள்ள ஒரு சரியான சமயமாக இருக்கும். சரி, இப்போது நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், சில நேரங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை சின்ன பசங்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்னு வாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சின்ன பசங்க சொன்னால் சின்னவன் சொல்கிறான் அது எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு. இதுதான் நம்முடைய மனநிலை. ஆனால் இந்த பூமியில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த விஷயத்தை தேவ தூதர்கள், அதுவும் அங்கே வேதத்தில் பார்க்குறோம், பரமசேனையினுடைய திரள் வந்து மேய்ப்பர்களுக்கு அதை தெரிவிக்கிறாங்க. பூமியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. மனுஷர் மேலே தேவனுக்கு பிரியம் உண்டாயிருக்கிறது. இந்த பூமிக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. மேய்ப்பர்களே, ஏதோ ஒரு பாலகன் பிறந்திருக்கிறாரு, அவர் உலக மீட்பர், அவர் உங்கள் பாவங்களை ரட்சிக்க ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஞானம் பாருங்கள், தேவனுடைய வழி முறையை பாருங்கள். அவர் இந்த பூமியில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு, ஞானிகளுக்கு மறைக்கப்படுகிற விஷயங்களை கூட பாலகருக்கு அல்லது சிறுமியானவர்களுக்கு அவர் தெரிவிக்கிறார். அதனால் நம்மளாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அவ்வளோ சரியான கிறிஸ்தவராக நடக்க முடியும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். தேவனுடைய சத்தியம் எளிமையாக எந்த ஒரு மனுஷனும் கேட்டு நடக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி, பரமசேனையின் திரள் வந்து தெரிவித்த அந்த நற்செய்தி சிறுமையும் எளிமையுமான மேய்ப்பர்களிடத்திலே சொல்லப்பட்டது. அப்போ தேவன் சிறுமையும் எளிமையானவர்களை புறம்பே தள்ளுவது இல்லை. மனுஷன் செய்வான், ஆனால் தேவன் அப்படி செய்யறதில்லை. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார்னு வேதத்தில் பார்க்குறோம். அதனால் நாம் சிறுமை எளிமையாக இருந்தால் தேவன் நமக்கு அருகில் நமக்காக அவர் அநேக விஷயங்களை, இந்த சத்தியங்களை நமக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல, நமக்கு புரியுது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சத்தியம் தெரியும், நான் 20 முறை பைபிளில் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய பெரிய கல்லூரியில் படிச்சிருக்கிறேன்னு சொன்னவங்க தான் ஜனங்களை தவறான போதனையில், பாரம்பரியங்களில், சடங்காச்சாரங்களில், வேத புரட்டுகளில் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த வசந்த காலம், டிசம்பர் பூக்கள், குளிர், ஆண்டின் இறுதியில் எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கண்ணியத்துக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, தோழர்களே, இந்த நாட்களில் ஒரு பெரும் தொடராக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், God manifested in the flesh என்ற தலைப்பில் இந்த ஆய்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஆழமான கருத்து நிறைந்த சத்தியமாக இருக்கிறது. காரணம், காலத்தால் நம்ம ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற மக்களாக இருந்துட்டோம். அதனுடைய அர்த்தமே விளங்காமையே நம்ம ஆயிட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புத்தாடை அணிதல், நல்ல உணவுகளை உண்ணுதல், நண்பர்களோடு மகிழுதல், ஊர் சுற்றுதல், இது ஒரு மதத்தின் அடையாளமாக போயிடுச்சு. ஆனால் ஆத்மாவின் அடையாளமாக, ரட்சிப்பின் அடையாளமாக, பக்தியினுடைய அடையாளமாக இது மாற வேண்டும். சகோதரர்களே, கிறிஸ்துவானவர் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி மரியாளின் வயிற்றிலே அவர் மகனாக பிறந்த பொழுது அந்த முதல் நற்செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் தான் ஒரு முக்கியமான செய்தியை நாட்டுக்கு அறிவிப்பார்.
ஒரு அரசனுக்கு தெரிஞ்சாதான் நாட்டுக்கு செய்தி போகும். ஒரு செய்தியை சொல்லுவதாக இருந்தால் அந்த நாட்டு தலைவன் வழியாகத்தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேவன் தமது குமாரனுடைய பிறப்பை ஒரு அரசன் வழியாக உலகத்துக்கு தெரிவிக்காம கேவலம் வெறுக்கத்தக்க படிப்பறிவில்லாத ஏழைகளாகிய மந்தை மேய்க்கிறவர்கள் வழியாக நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 78வது பக்கம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே மேய்ப்பர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஷெப்பர்ட்ஸ். இந்த இடத்துல மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது எதை மேய்க்கிறவர்கள்? ஏன் இப்படி கூட நினைக்கலாம், மாடு மேய்ப்பவர்கள் இருக்கலாம், பன்றி மேய்ப்பவர்கள் இருக்கலாம், கழுதை மேய்க்கிறவர்கள் இருக்கலாம். ஏன்னா மேய்க்கிறவர்கள் என்று பொதுவாக சொல்லும்போது அது ஆடு மேய்க்கிறவர்களை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா ஒரு பாரம்பரியமாக இந்த ஷெப்பர்ட் என்ற வார்த்தை ஆடுகளை முன்வைத்தே பேசப்படுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் மாடுகளுக்காக, தன் கழுதைகளுக்காக, தன் பன்றிகளுக்காக என்று சொல்லாமல் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். Shepherds are always connected with the sheep. இந்த ஷீப் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஷெப்பர்ட் என்ற வார்த்தையே வந்திருக்கிறது. ஆகவே இந்த மேய்த்தல் என்ற வார்த்தை இந்த இடத்துல ஆடுகளை மேய்க்கிறவர்கள். சகோதரர்களே, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஆடுகளை மேய்க்கிறவர்களாக தான் ஆரம்ப கால இஸ்ரவேலர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆதியாகமும் 46வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 63வது பக்கம் 34வது வசனம் பாருங்கள். நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்றான். அதாவது யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாருக்கு இதை சொல்றான், நாங்கள் மெய்ப்பர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மைதான். ஆனால் எகிப்தியர்களுக்கு மெய்ப்பன் சொன்னாவே அருவருப்பானவர்கள், தீண்டப்படாதவர்கள். எப்படி நம்முடைய நாட்டில் தலித் என்ற ஒரு பிரிவு மக்களை தீண்டத்தகாதவர்கள், தீண்டக்கூடாதவர்கள் என்று ஜாதியின் பெயரால போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவ்விதமாக மெய்ப்பர்களை எகிப்தியர்கள் தீண்டத்தகாதவர்களாக நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மெய்ப்பர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆடு எப்படியோ அப்படிதான் அவங்களுடைய குணமும். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மரியாள் கூட தாழ்மை உள்ளவளாக இருந்ததினாலே கிருபை பெற்றவள் என்று அழைக்கப்படுகிறாள். லூக்கா 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பன் 100 ஆடு இருந்தாலும் கூட அதுல ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை கிடையில் வைத்துவிட்டு காணாமற் போன அதை தேடி அதை கண்டுபிடித்து தன் தோள் மேலே சுமந்து அதை திருப்பி கொண்டு வந்து சந்தோஷப்படுகிறான் என்று படிக்கிறோம். ஆக மேய்ப்பன் ஒரு செல்ஃப்லெஸ், அதாவது தன்னை முக்கியப்படுத்தாமல் தன்னுடைய மந்தை முக்கியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அதாவது மிகுந்த அன்புள்ளவனாக இருக்கிறான். தன் உயிரை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய மந்தையை நேசிக்கிறவனாக இருக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும்போது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். மேய்ப்பர்களிடத்துல இன்னும் ஒரு அலாதியான ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா, சொன்னதை நம்புவாங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், லூக்கா
2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அந்த மேய்ப்பரிடத்துல தேவ தூதர்கள் சொன்னதை அவர்கள் கேட்டு அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்து தேவ தூதரால் சொல்லப்பட்டவைகளை கண்டு அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினாங்க. ஆக மேய்ப்பர் இடத்துல 4 குணங்களை பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்காங்க. 2, அவர்கள் சுய வெறுப்பு உடையவர்களாக இருக்கிறாங்க. 3, அவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேய்க்கிறவர்களாக இருக்காங்க. 4, அவர்கள் நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கிறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் மேய்ப்பர்கள் நம்முடைய நாட்டில் கூட மந்தையை கிடையாக ஒரு இடத்துல அமைத்து அவர்கள் தங்களுடைய ஆடுகளை பாதுகாப்பதை இன்றைக்கு நாம் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். பாருங்க, இரவு என்பது தூங்குகிற ஒரு நேரம். உலகமே அமைதியாக போயிடும். ஆனால் இரவுகளும் கூட நட்சத்திரங்களையும் அற்புதமான சந்திரனையும் குளிர்ந்த காற்றையும் மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 19 முதல் 2 வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் 681வது பக்கம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இப்போ ஒரு இரவு என்று சொல்லும்போது ஒன்றும் பயனில்லை, கண்களை மூடி எல்லாரும் தூங்க வேண்டித்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இரவும் கூட பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் வானத்தை நோக்கி பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, நிலவை பாருங்கள், விரிந்திருக்கிற ஆகாய விரிவை கவனிங்க. தேவனும் அவருடைய வார்த்தையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது பேரானந்தம் கொள்வீங்க, தேவனை மகிமைப்படுத்துவீங்க. ஏனென்றால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. மந்தை மேய்ப்பர்கள் இரவிலே தங்களுடைய மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு சூழல். 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, 1, பயப்படாதிருங்கள். நல்ல வார்த்தை. 2வது பாருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும். இந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கோம். யூதர்களுக்கு மட்டுமல்ல, அந்த மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும். அடுத்தது கவனிங்க, 3வதாக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். 4வது பாருங்க, நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி என்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் குட் நியூஸ் என்று சொல்றாங்க, கிரேக்க மொழியில இவாஞ்சலியோ என்று சொல்லுகிறார்கள். நற்செய்தி, நல்ல செய்தி இது. ஆகவே பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் பாருங்கள். இன்று, இதை படிக்கும்போது என்று நீங்கள் கேட்கலாம். வரலாற்றில் மனிதனுடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. உலகம் உண்டானது, மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அப்பொழுது அதுக்கு முந்தி இருந்த காலம் வேற, அதுக்கு பிந்திய காலம் வேற. அதாவது பிசி ஏடி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்படுது. இந்த இடத்துல இன்று என்பது அவருடைய பிறந்த நாளை குறிக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மாம்சமானார் என்ற அந்த தகவலை நாம் ஒப்புக்கொள்ளும் போது அது ஏதோ ஒரு மதத்தில் ஏதோ பழங்காலத்து செய்தியாக இல்லாமல் வரலாற்று உண்மையாக பூகோள ரீதியில் உலகத்தில் நாம் தேடி சென்று பெத்லகேம் என்ற ஊரை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம்.
இன்னைக்கு அந்த பெத்லகேம் இருக்கிறது. பெத்லகேம் என்னும் ஊரிலே, அந்த ஊர் ஏன் பிரமாதமா இருக்குதுன்னா, அது தாவீது பிறந்த ஊர். அதனால தாவீது என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பேரரசன் ஒருவன் பிறந்த ஊராகிய பெத்லகேமில இயேசு பிறந்தார். சரி, இயேசு பிறந்த போது அவரை ஒரு குழந்தையாக பார்த்தாலும் அவருக்குள்ளே தேவன் மனிதனுக்கான ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ரட்சகர் பிறந்திருக்கிறார். இதை நம்ம கவனிக்கணும். சில பேர் ஒரு குழந்தை பிறந்த போது எங்களுடைய துன்பங்களை நீக்க பிறந்தான், வறுமையை நீக்க பிறந்தான், மகிழ்ச்சியை கொடுக்க பிறந்தான், எங்களை ஞாபகப்படுத்த பிறந்தான், எங்களுக்கு சாட்சியாக பிறந்தான். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய நோக்கத்தை பெற்றோர்கள் சொல்வது வழக்கம். ஆனால் பரலோக ராஜ்யமே இயேசு பிறந்த போது ஒரு நோக்கம் சொல்லுகிறது. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, ரட்சிப்பு. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார். லூக்கா 19:10 வசனம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21 வசனம். இயேசு இரட்சகராக பிறந்திருக்கிறார். Jesus was born as a savior. சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ மதங்கள், அந்த மதத்தில் அதை தோற்றுவித்தவர்கள், உருவாக்கினவர்கள், ஸ்தாபித்தவர்கள், அதனுடைய தீர்க்கதரிசிகள், அவர்கள்லாம் ஆரம்பத்தில் எதுக்காக பிறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, எதுக்காக வளர்ந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதோ இடைக்காலத்தில் ஒரு மதத்தை அவர்கள் தோற்றுவித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் இரட்சகராக பிறந்திருக்கிறார். மனிதனுடைய ரட்சிப்புக்காக பிறந்திருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனாலே அந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் வாசமாக இருக்கிற பாவம் மரணத்தை கொடுக்கும் சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார். 12வது வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். சகோதரர்களே, இந்த அடையாளத்தை உங்களுக்கு எனக்கு இல்லை, அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் இது. ஏன்னா அவங்க போய் பார்த்தா எத்தனையோ வீட்டில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அந்த குழந்தையை அடையாளம் காண்பிப்பதற்கு அவர் வீட்டுக்குள்ள பிறக்கல, ஏன்னா இடம் இல்லை. ஆகவே சத்திரத்தினுடைய முன்னணையில துணிகளில் சுற்றி வைத்து இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர் ஏழையாக பிறந்தார், மிகவும் தரித்திரம் உள்ளவராக பிறந்தார். அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த இடத்துல வலிமை இல்லை. அதனால்தான் எல்லா மனிதனையும் அவரால் ரட்சிக்க முடியும், எந்த தரித்திரனையும் அவர் ரட்சிக்க முடியும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஏசுநாதர் சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. பூமியிலே அவருக்கு எதுவும் சொந்தம் என்று சொல்லவில்லை. அவர் எதையும் வாங்கிக் கொள்ளவில்லை, கொடுக்கும்படியாக வந்தார். 13-14 வசனங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம். அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் 1, பூமியிலே சமாதானமும் 2, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது, பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது, தேவன் மனிதன் மீது பிரியம் கொள்ளும்படி செய்தது. இந்த 3 பணிகளையும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு தருகிறது. சகோதரர்களே, தேவனுக்கு நான் மகிமை செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா என்ன செய்வீங்க? எங்கே போவீங்க? அதற்கான பிராயச்சித்தம் அல்லது அதற்கான கூலி, அதற்கான பலி,
அதற்கான தியாகம், அதற்கான தர்மம் என்ன செய்வீங்க? இயேசுவினிடத்தில் வரணும். இயேசுவினிடத்தில் வந்தால் தேவன் மகிமைப்படுவார். இயேசுவினிடத்தில் வந்தால் தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவினிடத்தில் வந்தால் தேவன் உங்கள் மீது பிரியமாயிருப்பார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்து 33வது வயதில் அவர் சிலுவையிலே தொங்கும்போது மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தையை சொன்னார். அதான், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்தார்கள் என்று சொல்கிறார். மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை அவர் பொறுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களையும் நோய்களையும் சுமக்கிறவராக இருக்கிறார். இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். சமாதானத்தை அவர் கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 264வது பக்கம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்னும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறுகிறவராக வந்தார். அதனால்தான் தேவனுடைய பிரியம் நம் மீது வரக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்திருந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ஆசீர்வாதம் இயேசு கூறும் சமாதானத்தினாலே நமக்கு உண்டாயிற்று. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மனுஷர் மேல பிரியம் எப்படி வந்தது? தேவன் மனிதனிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார்? தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில் இருந்த பகைமை எவ்விதமாக தீர்ந்தது? இயேசுனுடைய மரணத்தினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே, அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு ரட்சிப்பாக மாறுகிறது. இதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த நாட்களில் இயேசு பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தியை ஒரு விழாவாக, ஒரு பண்டிகையாக, ஒரு சமுதாயத்தில் நாம் எவ்வளவு செய்தாலும் எல்லா மக்களுக்கு போய் சென்று சேர வேண்டியது நம்முடைய வெடிச்சத்தங்களோ புத்தாடைகளோ நம்முடைய வீட்டில் உள்ள வாசனை திரவியங்களோ பொருட்களோ அல்ல. இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பின் செய்தி, ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற இந்த ரகசியம், யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய மகா மேன்மையான இந்த சத்தியம் மக்களுக்கு போய் சேர வேண்டும். சகோதரர்களே, நீங்கள் அந்த மந்தை மேய்ப்பர்களைப் போல தாழ்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சொல்வதை நம்புகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த ஈவு உங்களுக்கும் உண்டாகும், இந்த கிருபை உங்கள் மீதும் பலிக்கும், நீங்களும் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, விந்தையிலும் விந்தையாக இயேசு மனிதனாக வந்தாரே, அவருடைய மரணத்தினாலே உமது நாமம் மகிமைப்படுகிறது, சமாதானம் உண்டாகிறது, மனுஷர் மேல் பிரியம் உண்டானது என்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே காலை வாழ்த்துக்கள். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற ஒரு தொடர் மிக பரபரப்பாக அருமையாக ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. அநேகர் தொலைபேசியின் வாயிலாக SMS மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம்.
நேரில் அநேகர் சரியான பதிலை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் ஜெப குறிப்புகளை எழுதியிருந்தீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். நேரில் இந்த திருமறை நேர நிகழ்ச்சி என்பது சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல. இது தினந்தோறும் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி. இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மனிதன் மதமாக மாற்றி மனித போதனைகளையும் மனித பண்டிகைகளையும் கொண்டு வந்து மனிதனை தவறான வழியிலே கொண்டு போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, திருமறை நேர நிகழ்ச்சியானது மனிதனை உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள், பாரம்பரியமற்ற பண்டிகைகள் அற்ற, மாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு மார்க்கம். புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்ச பிறப்பை கூட ஒத்துக்கொள்ள முடியாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். தவறாக புரிந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம். ஆனால் இன்று இந்த தொடரின் மூலமாக இயேசுவினுடைய மெய்யான பிறப்பு எப்படி இருந்தது, அவர் பிறந்தவுடனே யாருக்கு அவர் அறிவிக்கப்பட்டார், அவருடைய பிறப்பினாலே பூமியில எவ்வளவு பெரிதான ஒரு சந்தோஷம், மனுக்குலம் ரட்சிப்பிற்கான வழி எப்படி பிறந்தது என்பதை நாம் இன்று அறிந்து கொண்டோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? மிக சுலபமான கேள்வி. கேள்வியை நீங்க புரிந்து கொண்டாலே உங்களுக்கு பதில் தெரிந்துவிடும். சரியான பதிலை வசனத்தின் துணை கொண்டு ஒரு போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலம் எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?